Yes, 100%. தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம். இதுக்கு தான் நீங்க வரணும்னு எதிர்பார்த்தேன். யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கொண்டு வர்றேன், அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன், பிரெயின் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன். மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும். சூப்பர். இந்த கேள்வி அருமனை நீங்க 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இத பத்தி மட்டும் பேசுவோம். மொழிகள் அதிகமாக படிக்க காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா? இது அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட்ல நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன். நீங்க இல்லன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க, ஓபன் டிபேட் வச்சுக்கோங்க. எங்க 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 வர்றாங்க? அவன்லாம் 3 மொழி படிக்கல, 1 மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சத? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சத பாத்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க. மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தாங்க. என்னன்னே சொல்லு. அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறாங்க. டைலக்ட் அது. ஸ்கிரிப்ட் வேற, தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற, இந்த ஸ்கிரிப்ட் வேற. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனேன்னு சொல்லாதீங்க. என்னென்ன பேசுறீங்க? சரி, தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காக்கு போனாங்க, தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாலும் அவங்க இந்தியா தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா? பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சனாலதான் பெங்களூர் போனாங்க. 3 மொழி படிச்சா இந்தியா இருந்திருப்பாங்க சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். சொல்லுங்க. ராஜீவ் காந்தி நீபி கொண்டு வந்தாரு. அவர் தான் நவோதயா ஸ்கூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல. நவோதயா ஸ்கூல்ஸ் வேணாம்னாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை மட்டும்தான் ராஜீவ் காந்தி கட் பண்ணாரே தவிர மற்ற எந்த ஒரு ஃபண்டையும் அவங்க கட் பண்ணல. அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் நோ தான் சொல்லுவோம். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு சொன்னா 2வது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட் பிரிப்போம். PM ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்னா பேசும். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்ன சொல்லுங்க. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். 40 வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான், தெலுங்குல இருந்து வருவான், போஜ்பூரில இருந்து வருவான், மைத்திரியில இருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3வதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்க்கே நான் கேட்கறது புதிய வந்துருவாங்கன்னு இல்ல. நீங்க போய் மம்தா பானர்ஜிக்கு போன் பண்ணுங்க. மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சர். பக்கத்துல சிவகுமாருக்கு போன் பண்ணுங்க. அண்ணே ஒரு 5000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் கோர்றாரு. போன் பண்ணி கேரளால ஒரு 3000 மலையாள டீச்சர் அனுப்புங்க. நான் 2000 தமிழ் டீச்சர் அனுப்புறேன். இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கா. தமிழ் மொழி கொண்டு வந்து 1 வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போறாங்க? பண்ணனா சொல்லுங்க. ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்ட் 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரேடேஷன் 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஆங்கிலம்லாம் நீங்க படிக்க கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6ல இருந்து 8 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும். ஆப்ஷனல்.
லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளவுதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்க 1 to 5 வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம். நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்க மதர் டங்கே வேற, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்றது? டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல நீங்க பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் ஹிந்தி பேசுற மட்டும் தான் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி, தமிழ்நாட்டுல இருக்க யாருமே டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இல்லாத மாதிரி பேசுறீங்க. இதனால என்ன கேக்குறேன், இங்க ஹிந்தி எப்படி 100 வாத்தியார் 100 டீச்சர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி இங்க இருந்து வெளில போனவங்களுக்காக ஒரு தமிழ் அண்ணே, நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு 5000 தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம், நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாய் பண்ணுங்கன்னு 5000 பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம். சரி, இப்ப கேட்கறேன் அண்ணா, இப்ப கேட்கறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம். அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன். இந்திய கூட்டணி ஸ்டேட், நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம், இந்திய கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுக்க போறாங்க. இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமல்ல, ஒரிசா அரசு வேலை கிடைக்கும், பெங்கால் அரசு வேலை கிடைக்கும், கேரளா அரசு வேலை. அண்ணே, மைக் எடுத்து பேசணும்னே, வாயில கொழுக்கட்ட மாதிரி பேசாம இருந்தா எப்படின்னு மைக் எடுத்து பேசணும். எனக்கு வேண்டாம், அதான் சொல்றேன். சரி, வேண்டான்னு சொல்ற தலைவர், உங்க பையன்லாம் ஹிந்தி படிக்கிறான், உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா? அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையா பேசுங்க. ஐயா, நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன், தமிழ் பள்ளி மட்டும் பேசுவேன். நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க? பாயிண்ட் நம்பர் 1, இரட்டை வேடம் போடாதீங்க, உண்மை சொல்லு. அப்போ இங்கெல்லாம் அப்படியே வரணும், அரசு பள்ளியில படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இப்ப ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம், நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படின்னா டிபேட் பண்ணுங்க, அப்படின்னா பண்ணுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி கேளு. ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இப்ப பேக் டோர், இப்ப அண்ணன் சொல்லிக்கிறேன், நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல, நீங்க பேக் டோர்ல வர்றீங்க, அதை பத்தி பேசுவோம். அண்ணே, பேக் டோர்ல எப்படி வரும்? ஒரு நிமிஷம், பேக் டோர்ல எப்படி வரும்? பேக் டோர்ல எப்படி வரும்? எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு 1965 இருந்து நாம தான் சொல்றோம். நாம சொல்றனால தானே அவங்க சொல்றாங்க. நாம தான் சொன்ன எனக்கு ஹிந்தி வேண்டாம், எது வேண்டாம். ஒரு நிமிஷம், 1965 இருந்து 2019 வரைக்கும் 3வது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா? புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி 3வது மொழி. ஏத்துக்கல, ஒரு நிமிஷம், ஏத்துக்கலைங்கிறது 2வது. 65 இருந்து 2019 வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு. புதிய கல்விக் கொள்கையில மோடி தான் மாத்துறாரு. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தி கிடையாது, 3வது மொழி இந்திய மொழின்னு 2019 மாறுது. 65 இருந்து 2019 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க, 10 வருஷம் யூபிஎல் இருந்தாங்க. எங்கேயாச்சும் இதை பத்தி சவுண்ட் கொடுத்தாங்களா? எங்கேயாச்சும் சவுண்ட் கொடுத்தாங்க? எங்கேயாச்சும் கொடுத்தாங்களா? அண்ணா, ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொல்றேன். டிரான்ஸ்பர், ஆமா, மத்திய அரசுடைய கல்வி கூடங்கள் எல்லாம் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாச்சு, மாடியூல் மாடலா கொண்டு வர்றாங்க. மத்திய அரசுடைய பல்கலைக்கழகத்தில் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், வந்தாச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடும். இதுல நீங்க சொல்லுங்க, கேவியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தை டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எங்க நாம அநியாயம் பண்ணணும் தான் நான் கேட்கிறேன். எங்க அநியாயம் பண்ணணும்? கேவியில 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு பாஸ். எக்ஸம்ப்ட் யாரு சொல்லுங்க பாஸ்? இருக்கு. எக்ஸம்ப்ட் யாரு சொன்னா? எக்ஸம்ப்ட் சொல்லவே, அதுலயே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. கேவியில டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மத்திய அரசு நீங்க ரெடி, 3வது மொழியா தமிழ வைங்க. நாங்க மாநில அரசு பள்ளியில 3வது மொழியா தமிழ வைக்கிறோம், நீங்க கேவியில வைங்கன்னா தயார், கூட்டு போலாம், அதுக்கு நான் ரெடி, எல்லாம் சேர்ந்து போலாங்கிற. அண்ணே, ஒரு நிமிஷம், மறுபடியும் திரும்ப கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன். நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைன் முதல் 5 கிளாஸ் கட்டாயம் தமிழ்ல தான் படிக்கணும். கேவியில போய் கட்டாயமா தமிழ்ல படிக்கணும், தாய்மொழியில படிக்கணும்னா எந்த மாணவனுக்கு புரியுங்க? எந்த மாணவனுக்கு புரியும்? அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்க வர. ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன், 3வது மொழி தமிழ் வைங்கிற. 3வது மொழி எப்படி உங்களுக்கு புரியும்? 1 2 3 4 5 நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழ்ல படிக்கணும், 5 to 8 படிக்கணும்.
தலைவா நான் தான் தயார்னு சொல்றேன். இல்லையே நான் சொன்னேன். நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியரே இல்ல. நீங்க நாளை காலைல மத்திய அரசுக்கு நாங்க 5000 தமிழ் டீச்சர்ஸ் கொடுக்கறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கேவியில தயவு செஞ்சு தமிழை வந்து நீங்க 3வது மொழியா கட்டாயமா வைங்க. கட்டாயமா வைங்க. ஒரு நிமிஷம். நான் கூட சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் 3வது மொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிட்டோம். கட்டாயம் 3வது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம். அண்ணா ஒரு நிமிஷம். என்ன அண்ணா ஒரு நிமிஷம். நம்ம பண்ணோம். சரி நாளைக்கு தமிழ் பண்றோம் அப்படின்னா நீங்க டீச்சர்ஸ் இல்லைங்க. டீச்சர்ஸே எங்களுக்கு இல்லைன்னு எங்கனே ரெக்ரூட் பண்ண என்னன்னே பேசுறேன். அன்பில் மகேஷ் என்ன வேலை? ஒரு நிமிஷம். நீங்க ஹிந்தி திணிப்பு இல்ல, அது ஒத்துக்க மாட்டீங்க. மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க. சகோதரர் சொல்றாரு நேரடியா ஹிந்தி திணிப்பு இல்ல, பேக் டோர்ல இருக்குங்கிறார். எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன்? எப்படி நான் பேசுவேன் சொல்லுங்க. பேக் டோருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? ஃப்ரண்ட் டோர் பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷம். பேக் டோர்ல திரிப்பாங்கன்னா எப்படி? நாளைக்கு காலையில முதலமைச்சர் கையில் எப்படி நான் பேக் டோர்ல திரிப்பாங்க? எப்படி நான் திரிப்பாங்க? இல்லன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லன்னு சொன்னாங்களா? இல்லன்னு சொன்னாங்களா? இல்லன்னு நீ கால்ஃபர் பண்ணு, குவாலிஃபை பண்ணு, வர சொல்லு. தெலுங்கானால இருந்து அப்ளை பண்ணுவாங்க பாஸ், கர்நாடகால இருந்து அப்ளை பண்ணுவாங்க. நீ கால்ஃபரே பண்ணாம இல்லன்னு எப்படி சொல்லுவேன்? தலைவா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வந்து குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எங்க படிக்கிறாங்க? கல்யாணம் ஆகி குழந்தை விரும்பல எங்கடே படிப்பாங்க? நீங்க எங்க படிச்சீங்க? படிச்சீங்க. சரி, அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இல்ல 3 மொழி படிச்சு வேற பள்ளியில படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓ ஆயிருப்பீங்களா? அதே லாஜிக். ஸ்கில் தானே, அதே லாங்குவேஜ் தானே. ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கெடுத்தா ஸ்கில் அப்படி கீழே போகுது. அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பர்டன்? அண்ணா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க. அந்த குழந்தை 3வது மொழி. என்ன நான் படிச்ச இங்கேயே குப்பை கொட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு இங்கேயே குப்பை கொட்டணும். அக்கா கேள்வி அக்கா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா, சத்தமா சொல்லுங்கக்கா. நீங்க கேவியில தமிழ் ஸ்டாஃபா இருக்கீங்களா? ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும். இன்டர்வியூ எடுத்து தமிழ் டீச்சர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்கள தமிழ் எடுத்துப்பாங்க. இல்லாத குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க. அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 8th சரியா சர்டிபிகேட், 10th தனியா, 12th தனியா. அங்கேயே காலேஜ்ல போனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல. அதுக்காக நான் எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புறேன். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். ஆமா. சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. கேவியில தமிழ்ல இருக்கு. வாங்க, அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். வாங்க, ஒரு பஞ்சாயத்தா போவோம். வாங்க, ஒண்ணுனா போவோம். அப்படியே ஒண்ணுனா கிளாரிஃபை பண்ணிட்டு லைவா போனேன் நைட் வரைக்கும். நீங்க சொன்ன கருத்துப்படி 1 to 5 அத்தனை சப்ஜெக்ட் தமிழ்ல நடத்துறோம். அதுக்கான ரிசோர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குதா? அண்ணே ஒரு நிமிஷம். என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். கேவியில ஜெர்மன் வரைக்கும் போயிட்டாங்க. 3rd லாங்குவேஜ் ஜெர்மன் இருக்கு, தமிழ் இருக்குன்னு அந்த அக்கா கேவியில டீச்சரா இருக்கிற அக்கா. இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க வந்து என்ன கேள்வி கேட்பீங்க? அண்ணா நீங்க கேவிலியா வேலை பாக்குறீங்க, ஒருவேளை கேவியில தமிழ் இருக்குன்னு சொன்னா 2 அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க கேவியில வேலை பாக்குற ஐடி கார்டு காமங்க ஒத்துக்கிறேன். கேவியில வேலை பாக்குற அக்கா வந்து நான் கேவியில தாங்க வேலை பாக்குறேன், தமிழும் படிக்கலாம், ஜெர்மனும் படிக்கலாம், தனியா சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. சொல்லுங்க. ஒரு 1986ல ராஜீவ் காந்தி ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராரு. அதை தமிழ்நாடு அப்போஸ் பண்றாங்க. அப்போதான் நவோதயா ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க. நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு வேணாம்னு சொன்னாங்க. அதன் காரணமாக நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட் பண்ணாங்களே தவிர மத்த எந்த ஒரு ஃபண்டையும். இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி ஒத்துக்கிட்டீங்க, ஹிந்தி திணிப்பு இல்ல ஒத்துக்கிட்டீங்க. ஆனா டிபேட்டபிள் என்ன டிபேட்டபிள்? போங்க, அக்கா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரூஃப்னே வேணும்? அண்ணா ஒரு பாயிண்ட்க்கு வரணும், சும்மா நீங்க அப்படி சுத்த கூடாது. கிடையாது. அக்கா தெளிவா பதிலே தெரியுது. விதிவிலக்கு இல்லை, விதிவிலக்கு இல்லை. எப்படி கேள்வியில கொண்டு வர முடியும்? நியாயமா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா என்ன லாஜிக் பேசுறீங்க? கேள்வியில படிக்கிறவங்க இந்தியாவில இருந்து எல்லாம் டிரான்ஸ்பரபிள் ஜாப் வர்றாங்க. 3 மொழி கொள்கை பேசுறான். யூபியில இருந்து ஒரு பையன் வர்றான். அவனுக்கு 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் தமிழ்ல கத்து கொடுத்துட்டா கேவியில முதல் மொழி. அவன் 6ஆம் கிளாஸ் யூபிக்கு போவான். அவனுக்கு என்ன பிசிக்ஸ் படிக்க? அண்ணா ஒரு இப்பெல்லாம் பேசாதீங்க. அப்ப நம்ம மாணவர்கள்
இந்தியால மத்த மாநிலத்தையும் அனுப்பிடலாமா? தமிழ்நாட்டிலே வேலை பார்த்துக்க, நீ மத்த மாநிலத்தை வேலை பார்க்காத, நீ வந்து அதை கொல்லாமானே? இந்தியால எல்லாம் ஒரு நிமிஷம், உங்க நியாயமான கேள்வி என்ன? அண்ணா கேள்வியில 3வது மொழியா தமிழ் கொண்டு வாங்கினா நியாயமான கேள்வி. அதுல ஒரு தர்மம் இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. கேள்வியில முதல் லாங்குவேஜ் தமிழை கொண்டு எப்படி கொண்டு வரலாம்? இந்தியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் படிக்கிறது எப்படி? விலக்கு இல்ல, அதேதான் கேள்விக்கு அதே. ஆனா மும்மொழி கொள்கை 3 மொழி படிக்கணும், இலங்கை விலக்கு இருக்கு. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அந்த மாநிலத்தில் கவர்மெண்டால ஸ்டேட் போர்ட்ல ரெஜிஸ்டர் பண்றப்பட்ட பள்ளிகள், அவங்களுக்கு தமிழ் மொழி இருக்கணும். அந்த மாநிலத்தில் மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் தமிழ் மொழி இருக்கணும். சிபிஎஸ்இ பள்ளி இங்கே இருக்கு, டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றவங்களுக்கு அனுமதி இல்ல, அங்க தமிழ் இருக்கணும். இவ்வளவு கிளியரா லாஜிக் இருக்கு. இல்ல என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க, என்ன தப்பு? மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள், சிபிஎஸ்இ மத்திய அரசு அனுமதி வாங்கி மாநில அரசு அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இருக்கு. இல்லைன்னு தப்பு. கேவிங்கிறது மத்திய அரசு பள்ளி, இந்தியா முழுவதும் இருக்கு, டிரான்ஸ்பர். ஆனா 3வது மொழி தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க, நாயர் இருக்கு. அதான் அந்த அக்கா சொல்றாங்க, ஆமாங்கண்ணே தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி சொன்னா அப்படி, அப்படி சொன்னா இப்படி, எப்படி ஒரு நார்மல் ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல if NEP is implemented in case in Tamil Nadu அப்படின்ற பட்சத்துல students from 1 to 5 will learn every language in Tamil. ஒத்துறீங்களா? எஸ், இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் NEP. இதுக்கு அதுக்கு தான் பாஸ் 2030ன்னு சொல்றோம். NEP எடுத்து படிக்கணும், படிக்காம பிரஸ் மீட்டுக்கு வந்தா எப்படி? என்ன NEP படிச்சீங்களா இல்லையா? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் இயரா? 2030க்குள்ள நீங்க ட்ரெயின் பண்ண மாட்டீங்களா? 2030ல ஃபுல் NEP ஃபேஸ் வைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு வருது. 2030ல ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது கிளாஸ் 1 தமிழ் லாங்குவேஜ் வந்துரும். 5 வருஷம் இருக்கு, தயார் பண்ண மாட்டீங்களா? சரி, நீங்க வந்து இத்தனை நாளா சரி நாங்க தமிழ் மொழியில கத்து கொடுக்கறோம், அப்ப தமிழ் பாட சொல்லி கொடுக்கற ஆசிரியர் கூட தயார் பண்ணலையா? NEPL இருக்கக்கூடிய 1000 கோல்ல ஒரு கோல் பாஸ் இல்லையா பாஸ்? NEP ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் GER மட்டும் சொல்றோமா? 3ஆம் கிளாஸ் பசங்க 87% தமிழ்நாட்டில் 2ஆம் கிளாஸ் தமிழ் செய்யுள் படிக்க முடியல. என்ன இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? நேற்று நான் தெளிவா பேசிட்டேன். எந்த பேராவை படிக்க சொன்னாங்க? 3ஆம் கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சாங்க? 5ஆம் கிளாஸ். இதான் லட்சணமா? இதையெல்லாம் சரி பண்றதுக்கு NEP வருது. சொந்த தாய்மொழியில அண்ணே ஒரு நிமிஷம், இதுல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன். இந்த ஏசர் ரிப்போர்ட்ல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன். அந்த டேட்டா நான் கொடுத்திருக்கேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஏசர் 2024 சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேல இருக்கு, இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்க டிவில எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு 1000 பேரை சாம்பிள் சர்வே வச்சுக்கிட்டு இவன் ஜெயிப்பா அவன் தோப்பான்னு போடுறீங்க. 28,000 ஒரு நிமிஷம், 28,000 நல்ல சாம்பிள் இல்லைன்னு சொன்னா யாராச்சும் உங்களை காரி துப்புவாங்க. 28,000 அருமையான சாம்பிள், ஏன் தப்பான சாம்பிள்? 0.25 விடுங்க. அந்த ஸ்கூல்ல நான் தருமபுரி ஏசர் நல்லா புரிஞ்சுக்கேன். தமிழ்நாட்டுல எல்லா ஆண்டும் எல்லா மாவட்டத்திலும் எடுக்க மாட்டாங்க, ரொட்டேஷன்ல 3-4 மாவட்டம் எடுத்துட்டே இருப்பாங்க. தர்மபுரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கூல் எடுப்பாங்க, ஃபுல் ஸ்கூல். அடுத்த வருஷம் ரொட்டேஷன்ல இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க. சோ ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே நீங்க மட்டும்தான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் அப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்தியால ஒரு நிமிஷம் ஏசர் ரிப்போர்ட்டை நடத்துறது தெரியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த NGO கமிஷன் பண்ணது மத்திய அரசு, நடத்துறது இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த NGO தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அப்ப அவங்கள பொய்யர்களா? அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா? என்ன அக்செப்ட்? இங்க நடத்துறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய NGO, அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அவங்க தான் ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுல என்ன தப்பு? இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. சொல்லுங்க தலைவர். அண்ணா இப்ப ஒரு நிமிஷம், 2வது விஷயம் நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம செகண்ட் எதிரானது இல்லை. ஒரு நிமிஷம் எஜுகேஷனுக்கு பல ஃபண்ட் வருது, அதுல ஒரு ஃபண்ட் சமகிரக சிக்ஷா. எஜுகேஷனுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லட்டும், சமகிரக சிக்ஷா மட்டும்தான் ஒரே ஃபண்டா? ICT கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம். எஜுகேஷனுக்கு எத்தனையோ ஃபண்ட் தனித்தனி ஹெட்ல வருது.
நீங்கள் நானும் பேசுறது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மட்டும்தான். அதனால குழப்பக்கூடாது. ஒரு நிமிஷம். அது நிப்பாட்டி எஜுகேஷன் நிப்பாட்டன் சொல்லாதீங்க. எஜுகேஷன் அண்ணா ஒரு நிமிஷம் கேள்வி கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? எஜுகேஷனுக்கு வர்ற ஃபண்ட் நிப்பாட்டுறீங்க. எஜுகேஷனுக்கு வர்ற 1008 ஃபண்ட்ல எதையும் நிப்பாட்டல. அந்தந்த ஃபண்ட் அந்த இதுல வருது. ஒரே ஒரு ஃபண்ட் எஸ்எஸ்ஏ. அந்த எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளியிலிருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆயிருக்கு. எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. பிஎம் ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமைச் செயலாளர் 2024 எது கையெழுத்து போட்டு அனுப்புனார். சரி சரி ஓகே. இப்ப தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா, முதலமைச்சர் அனுமதி பெற்று கடிதம் எழுதினாரா? சொல்லுங்க. என்ன இவ்வளவு பேசுறீங்க? எயின்ஸ்டீன் மாதிரி பேசுறீங்க இவ்வளவு. சொல்லுங்க. அவர் தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா, முதலமைச்சருடைய அனுமதியோடு கடிதம் எழுதினாரா? அண்ணன் we are keen to implement. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஐயோ ஆர்வமாக இருக்கின்றேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அத கமிட்டிங்கிற வார்த்தை இல்லவே இல்ல. படிப்போமா? எடுத்து படிப்போமா? கமிட்டிங்கிற வார்த்தை இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இல்லை. 4 லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிய தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கும். அதோட நிக்கல. 2024-25 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். கமிட்டிங்கிற வார்த்தை எங்க பாஸ் இருக்கு? எங்க இருக்கு? அதுல சொன்னாரா? இல்ல என்இபி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? பிஎம் ஸ்ரீக்கு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? எங்க சொன்னாரு? இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இல்ல பாருங்க. சார் பிஎம்சி 1000 பிரச்சனை இருக்கு. சார் பிஎம்சி பொறுத்த வரைக்கும் நீ பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் தான் நீங்க பிஎம்சி பேர் மாத்தி. இங்க பாருங்க நல்லா பாருங்க. அண்ணா பிஎம்சி ஸ்கூல் பேர் மாத்தி அது ரிசல்ட் வந்து நீங்க வந்து அண்ணே இங்க பாருங்க. அண்ணன் சொன்னதுக்கான பதில் சீஃப் செக்ரட்டரி என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா வித் ரெஃபரன்ஸ் படிங்க அங்கதான் படிங்க. கரெக்ட் படிங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. படிங்க. அண்ணா ஒரு நிமிஷம். நாங்க பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ற கமிட்டி போடுவோம் சொல்ல. நாங்க ஏற்கனவே கமிட்டி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டோன்னு தான் சொல்றாங்க. அண்ணா கமிட்டி போட்டு ஒத்துக்கிட்டோன்னு சொல்றாங்க. கமிட்டி போட்டு பாருங்க எங்க வார்த்தை பாருங்க. நல்லா படிங்க. நீங்க படிங்க. நல்லா படிங்க. ஆங்கிலத்துல நல்லா படிங்க. என்ன இருக்கு? state level committee has been school education has been constituted based on the recommendation of committee. MOU will be signed based on the recommendation தான். நாங்க கண்டிப்பா போடல. based on the recommendation தான். based on the recommendation தான் கமிட்டி போட்டுட்டோம். கமிட்டி பிஎம் ஸ்ரீ கொண்டு வரணுமா வேண்டாமான்னு அவர் சொல்லவே இல்லை. கமிட்டி போட்டு பிஎம் ஸ்ரீ வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். எம்ஓயுக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. பிஎம் ஸ்ரீ வர்றதை அவர் ஏத்துக்கிட்டு தான் கடிதம் எழுதியிருக்காரு. a committee has been constituted. அப்ப நாங்க ஏத்துக்கிட்டோம். பிஎம் ஸ்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் அந்த கமிட்டில இருந்து எடுக்கிறோம் சொல்லிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ கொண்டு வர்றதுக்கான கமிட்டின்னு சொல்லல. பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டோம். எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எம்ஓயுக்கு தான் அவர் சொல்றாரு. பிஎம்சி ஏத்துக்கிட்டாரு. தெளிவா என்ன தெளிவா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல அவர் பிஎம்சியை ஏத்துக்கிட்டாரு. அந்த பணம் கேட்டது சொல்லுங்க. பணம் கேட்டது சொல்லுங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாச்சுரி ரைட் சார். அத கொடுக்க மாட்டோம் சொல்லிங்க சார். தமிழ்நாட்டுல எஜுகேஷன் டெஸ்ட் வாங்குறீங்க. டெஸ்ட்லாம் வாங்குறீங்க வரியெல்லாம் போகுது. இல்லண்ணே பார்டர்ல எல்லாம் வேலை பாக்குறாங்கண்ணே. பார்டர்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்கண்ணே. பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர் தமிழ்நாடு, யூபி, ஹரியானா. இந்த புல்லட் பாகிஸ்தான்கார சொல்றான் டே தமிழ்நாடு இப்படி சைட்ல வா, டே ஹரியானா இப்படி போ, டே குஜராத் நீ அந்த பக்கம் ஓடு. அப்படிலாம் சொல்லி இல்ல. மக்களுக்கு எது நல்லதுன்னு ஒரு நிமிஷம். நாங்க கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம். மத்திய அரசு கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி வருது. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட்ங்கிற தனி காம்பனன்ட் 10-11 இருக்கக்கூடியது மட்டும்தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போடணும். அதுல எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கல. முன்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை. எங்க முன்னாடி சொன்னோம்? சர்வ சிக்ஷா அபியான் வந்து அனைவருக்குமான கல்விதான். இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவா நம்ம பேசுறோம் இல்லையா? எங்கேயும் சொல்ல 2018 தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் நிறுத்திட்டாங்க நீங்க சொல்றீங்களா?
அதான் சொல்லுங்க அன்பில் மகேஷ் அதான் சொல்றாரு. என்னண்ணே சொல்றாரு? 2018 7 வருஷம் எலெக்ஷன் முடிந்து ஆட்சி வந்து 2019 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு 2025 மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். 2018 ஃபண்ட் கொடுக்காம யாராச்சும் அரசு இருப்பாங்களாண்ணே? என்னண்ணே சொல்றாரு? அந்த 5 years ஃபண்ட் தான் என்னண்ணே 18 கொடுத்தாச்சு, 19 கொடுத்தாச்சு. இது கிளியர்லி மென்ஷன் ஆயிருக்கு. 24-25 நீங்க சொல்ற அமௌண்ட் வந்து 24-25 சொல்ற அமௌண்ட். எஸ்எஸ்ஏ பணத்தை 2018-19 எங்க நாங்க பிளாக் பண்ணோம்? அந்த ஸ்கீம் வந்து 5 years முன்னாடியே போட்டாங்க சார். என்னண்ணே கடைசி கேள்வியா? சரி, இவங்க ரெண்டே தவிர புதுசா யாராச்சும் கேட்டா கடைசி கேள்வி போலாம். வாங்கண்ணே, புதுசா யாராச்சும் கேட்பீங்களா? சார் நான் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். கிருஷ்ணகிரி கேவி வந்து பிஎம்சி மாத்தியாச்சு. கிருஷ்ணகிரி கேவிங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் சார். பெஸ்ட் ஸ்கூல் தான் பிஎம்சி ஸ்கூலா மாத்திருக்கீங்க. இதுவே தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கேவி இருக்கு. ரிசல்ட் மோசமான அண்ணா, இல்லம் தேடி கல்வி பெஸ்ட் ஸ்கூல்னு யார் சொன்னாங்க உங்ககிட்ட? சார் ரிசல்ட் நல்லா கொடுக்குறாங்க சார். இல்ல, ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல்? ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல்? தெரியும் கேக்குறேன். கிருஷ்ணகிரி சார், கிருஷ்ணகிரி சார் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் தான் பிஎம்சி ஸ்கூல். நீங்க பேர் மாதிரி அண்ணே நல்லா புரிஞ்சுக்க அண்ணா, பிஎம்ஸ்ரீங்கிறது 16,000 பள்ளிக்கூடம். அதுல முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்ட் பண்ணி அதுல தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதுல முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுதான் பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம். இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிட்டு பிஎம்ஸ்ரீலாம் யாரும் மாட்டலனே. அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம்ஸ்ரீ போர்டு வைக்கல. இதை வேணா தமிழ்நாடு அரசியல் தெளிவுபடுத்த சொல்லுங்க. 16,000 பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது, மாநில அரசு பணம் கிடையாது. அடுத்து ஆனா டிக்ளேர் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட், பணம் கொடுக்க வேண்டியது நாங்க. அதுக்கு தான் இந்த லெட்டரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பிஎம்ஸ்ரீ ஏத்துக்கிறோம், எந்த ஸ்கூல் எப்படி பண்றதுக்காக கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கறத எங்க இடத்துக்கு நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட். பிஎம்ஸ்ரீ ஏத்துக்கிட்டாங்க, எந்த ஸ்கூல் எம்ஓயு எப்படி போடணும் அங்கதான் கமிட்டி இருக்கு. பிஎம்சி ஏத்துக்கிற கமிட்டி போட்டிருக்காங்களா? அது இல்ல, அதான் ஆர்குமெண்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.